எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரர் என்னிடத்துல இப்படி கேட்டார், பெரிய பரம்பரை கிறிஸ்தவங்க மாதிரி பேசுகிறீங்க, உங்கள் தெய்வம் நல்லதுன்னா நீங்கள் கும்பிட்டுக்கங்க, ஏன் சொல்கிறீங்க வீடியோவில் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஆரம்பத்திலேருந்து பார்வை தெரிகிறத காட்டிலும் இடையில பார்வை தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, குருடராக இருந்து அவங்களுக்கு தான் அந்த பார்வையினுடைய அருமை தெரியும். ரெண்டாவது, நான் கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் நான் ரெகுலராக ட்ரெஸ் எடுக்கிறேன், தரமும் குறைவாக இருக்குது, விலையும் அதிகமாக இருக்குது. அதே இன்னொரு ட்ரெஸ் கடைக்கு நான் போகிறேன், ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, தரமாக, விலையும் சரியான விலையாக இருக்குது. அதை மற்றவங்கள்ட்ட நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? அதைத்தான் நான் செய்கிறேன். நான் பெற்ற நன்மையை மற்றவங்களும் அறிந்து கொள்ளணும்னு. ரெண்டாவது, தேவன் ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சித்தமில்லைன்னு சொல்லுது. ஒரு சோப்பு கம்பெனிக்காரன் தன்னுடைய சோப்பை விளம்பரப்படுத்துகிறான். 10 சோப்பு கம்பெனிக்காரன் விளம்பரப்படுத்துகிறப்ப நமக்கு எந்த சோப்பு நல்லா இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம், மற்றதை விட்டுருவோம். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கோங்க, பிடிக்காட்டி விட்டுருங்க. ரெண்டாவது, கிறிஸ்தவம் ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வழியான மார்க்கம், சரிங்களா? அதை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமையும் கிடையாது. இந்திய சட்டம் 25 படி எந்த ஒரு மதத்தையும் பரப்பலாம், கடைபிடிக்கலாம் என்று இந்திய சட்டம் சொல்லுது, சரிங்களா? அதனால் விருப்பப்பட்டவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, விருப்பப்படாதவங்க விட்டுருங்க. ஆமென்.